வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எல்ஏ 2026க்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. இதுலலாம் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜி கேம்பஸ் இருக்கு, எம்ஐடி கேம்பஸ் இருக்கு, ஏசிடி கேம்பஸ் இருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? 2025க்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்ராக்சிமேட்டா இருக்கு. இதுல முன்ன பின்ன கூட சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வந்து இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. சரிங்களா? இதுல அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா இதுல கவர்மெண்ட் இதுல ஜென்ரல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி, சரிங்களா, இந்த ஓசி எல்லாத்துக்கும் இருக்கிறது பாத்தீங்கன்னா 32,000. சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபீஸ் வந்து இந்த இப்போ வந்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸு, அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ் நிறைய அதில் ஆட் ஆயிருக்கும். அடுத்த தடவை நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பக்கமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு 5 காலேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10,000 வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து அடுத்த தடவை, ஆனால் அங்கே வந்து செமஸ்டர் பேட்டர்னில் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த தடவை நீங்கள் கட்டும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்கு பக்கமாக வந்து உங்களுக்கு குறையும். சரிங்களா? ஏன்னா நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க, காசு அண்ட் டெபாசிட்டு, அட்மிஷன் ஃபீஸு, அந்த நிறைய அந்த ஸ்டோரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஃபீஸு, அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்கு பக்கமாக உங்களுக்கு வந்து அடுத்த செமஸ்டர் கட்டும்போது மீதி ஆகும். ஸோ இப்போ பாருங்க, இதில் ஜென்ரலாக 32,000 சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா 26,000, எஸ்சி எஸ்டியா இருந்தா 26,000, டிஃபரெண்ட் ஏபிள்ல இருந்தா 11,900. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிஇஜி கேம்பஸ்லயே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோர்ஸும் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் இருக்கு. ஸோ அதுல செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா 41,800. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஃபரெண்ட்லி ஏபிள், இவங்களை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 32,000 கட்டணும். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கிறவங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஃபரெண்ட் ஏபிள்ல தவிர மீதி எல்லாருமே 41,800 கட்டணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் 27,000, 27,000, 11,900. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்க ஹாஸ்டல் சேர்ற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 42,625 வந்து கட்டணும். 42,600. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் காசு அண்ட் டெபாசிட்டு, அட்மிஷன் ஃபீஸு, அது இதுன்னு நிறைய இது உள்ள வந்து சேர்ந்துருக்கும். அடுத்த செமஸ்டர் நீங்க கட்டும்போது இது பாத்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்ல கட்டணும். அடுத்த செமஸ்டர்ல கட்டும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 குறையும். சரிங்களா? 32,000 பக்கமா வரும். இதுலயே வந்து உங்களுக்கு மெஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். நீங்க வந்து தனியா மெஸ் ஃபீஸ் வந்து கட்டணுங்கிறது இல்ல, மெஸ் ஃபீஸையும் அவங்களே சேர்த்து ஒட்டுக்கா வந்து வாங்கிடுறாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஃபீஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது சிஇஜி. அதே மாதிரி தான் எம்ஐடி கேம்பஸ்ல ஜென்ரலுக்கு 35,000, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், எஸ்சிஏ, எஸ்சிஏ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 26,000, டிஃபரெண்ட் ஏபிள் 11,900. செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் எம்ஐடி கேம்பஸ்ல இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்திருக்கும். அதே மாதிரி ஏசிடி கேம்பஸ்லயும் பாத்தீங்கன்னா 32,000, 26,000, அதே மாதிரி 11,900, இதே மாதிரி 41,800. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே கேம்பஸ்க்குள்ளே இருக்கு. அதனால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எம்ஐடி மட்டும் தனி கேம்பஸ்ல இருக்கு. அதனால அது கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ இந்த மெயின் இந்த 3 கேம்பஸ்ல இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதும் சேம் அதுக்குள்ளேயே தான் இருக்கு. ஸோ இந்த நாலுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆர்லெஸ் ஒரே மாதிரி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டுறது செமஸ்டர் பேட்டர்லாம் கட்டணும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி கிடையாது. இதுல மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செமஸ்டர் பேட்டர்ல கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதாக கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 வீக்குள்ளார நீங்கள் அமௌண்ட் வந்து கட்டிட்டு தான் நீங்கள் அந்த காலேஜுக்கே போகணும். ரைட்டுங்களா? ஹாஸ்டல் ஃபீஸ் ஆகட்டும், கோர்ஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் ஆகட்டும், கோர்ஸ் ஃபீஸ் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் கட்டிட்டு தான் நீங்கள் அந்த கட்டின ரிசிப்ட் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் போய் ஆகணும். சரிங்களா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மெயினான அந்த கேம்பஸ்ல மட்டும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஸ்கூல், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து போன வருஷத்துக்கு கொடுத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு.
அங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 பேட்டர்னா கட்ட சொல்றாங்க. ஒரு ஒரு தடவை 29,300 ரூபாயும், அதுக்கு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்ல 24,350 ரூபாயும் கட்ட சொல்லி சொல்றாங்க. ஹாஸ்டலுக்கு பாத்தீங்கன்னா 55,000 வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்து பிஎஸ்ஜி காலேஜுக்குன்னா நீங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பிஎஸ்ஜி, சிஐடி, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த 3 எய்டட் காலேஜை வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க. கோர்ஸ் வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. கோர்ஸோட நேம் வந்து சரியா பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ஆ, அந்த ஷார்ட்டா 2 எழுத்துல குடுத்துருப்பாங்க. அதையும் கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் கடைசில வந்து நீ வந்து நான் எடுத்துட்டேன். எனக்கு இவ்வளோ ஃபீஸ் என்னால கட்ட முடியாது. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்ட்டா, நீங்க போய் சேர்றது தான் வேலை. இல்ல அப்படின்னா, நீங்க போய் சேர்றதுக்கு முடியவே முடியாது. சரிங்களா? அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிஹெச்டில பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, 23,385 ரூபா. அதே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா 19,385 ரூபா. எஸ்சி எஸ்டியா இருந்தாலும் 19,385 ரூபா. டிஃப்ரெண்ட் ஏபிள பத்தி சரியா தெரியல. நீங்க வேணா போய் விசாரிச்சுக்கோங்க. அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, பிஹெச்டில செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு 78,285 ரூபா வாங்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா 64,535 ரூபா. எஸ்சி எஸ்சினா 64,535 ரூபா சொல்லியிருக்கு. பட் அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா இதோட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்த்துக்கோங்க. ஹாஸ்டலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,20,000 ஆகுது. ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எய்டட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தா கூட அவங்க ஹாஸ்டல் ஃபீஸ் இந்த 1,20,000 ஒரே இதுலயே கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 1,20,000 ப்ளஸ் 23 கிட்டத்தட்ட 1,50,000 வந்து நீங்க கட்டியே ஆகணும். 1,50,000 ரெடியா வச்சுக்கணும். நீங்க கவர்மெண்ட் பிஹெச்டி காலேஜ்ல கவர்மெண்ட் கோர்ஸ் எடுத்திருந்தா, எய்டட் கோர்ஸ் எடுத்திருந்தாவே கிட்டத்தட்ட 1,50,000 பக்கமா வரும். பார்த்துக்கோங்க. அதே நீங்க செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, இதுல ஒரு 1,20, அதுல ஒரு 78, கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்கமா வந்து உங்களுக்கு செலவு இருக்கு. பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டடும் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு. எய்டடுக்கு 27,900. சரிங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 83,100 வந்து சொல்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், எஸ்சி எஸ்சி அந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியும் மென்ஷன் பண்ணாம இருந்தாங்க. ஸோ அதனால தெரில. ஸோ நீங்க வந்து காலேஜ்லயே போய் வந்தா கூட முன்னாடி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா 1,10,000. அதே மாதிரி தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 18,200. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா 14,200. எஸ்சி எஸ்டினா 14,200. இதே செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு 82,100 ரூபா. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா 54,600. ஆனால் எஸ்சி எஸ்சி இருக்குன்னு 82,000 சொல்றாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000 வருது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு டீட்டெயில். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இதுதான் அப்ராக்சிமேட்டாக காஸ்ட்டு. இப்போ சேரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே சமயத்தில் ஹாஸ்டல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸ் எல்லாமே ஒரே சமயத்தில் கட்டணும்பாங்க. அதனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர். அதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸே 10,075 ரூபா தான். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 8,075 ரூபா, எஸ்சி எஸ்டிக்கு 8,075 ரூபா, டிஃப்ரெண்ட் ஏபிளுக்கு 6,575 ரூபா. ஹாஸ்டல் ஃபீஸ் 5,000 ரூபா. மாசம் மாசம் உங்களுக்கு வந்து மெஸ் ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஜிசிடி கோயம்புத்தூர் அட்டானமஸ் கவர்மெண்ட். ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எதுக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை வந்து காலேஜில் கேட்டுக்கோங்க, காலேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா. சரிங்களா? ஜிசிடி கோயம்னா கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ அதனால கவர்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மி, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஜிசிடி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 12,435. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா 10,415 ரூபா. எஸ்சி எஸ்டினா 10,415 ரூபா. டிஃப்ரெண்ட் ஏபிள்னா 8,915 ரூபா. ஒன்றும் இல்லைங்க, ஜென்ரலா இருக்கிற ஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 2,000 குறையும், எஸ்சி எஸ்டிக்கு 2,000 குறையும், டிஃப்ரெண்ட் ஏபிளுக்கு 3,500 குறையும். அவ்வளவுதான். மற்றபடி அப்படியே. இதுல பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் 11,700 சொல்றாங்க. மாசம் மாசம் 3,000 வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஜிசிஇ இப்போ தருமபுரியில பாத்தீங்கன்னா 10,430 ஃபீஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் 8,430, எஸ்சி எஸ்டி 8,430, டிஃப்ரெண்ட் ஏபிள் 6,930. ஹாஸ்டல் ஃபீஸ் 10,000 சொல்றாங்க. மாசம் 3,000 வரும். கிருஷ்ணகிரி 12,340 வருது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் 10,340, எஸ்சிஏ 10,340, டிஃப்ரெண்ட் ஏபிள் 8,840. ஃபீஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் 10,000 வரும். மெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மாசம் 3,000 வருங்கிறாங்க. ஜிசி சேலம் பார்த்தீங்கன்னா 14,030 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் 12,130 ரூபா,
எஸ்சி எஸ்சிஏ 12,130 ரூபா, டிஃப்ரெண்ட் ஏபிள் வந்து 10,530 ரூபா. ஹாஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா 11,950 ரூபா, மாதம் 3000 கண்டிப்பாக வருங்க. அதே மாதிரி தான் ஜிசி ஈரோடு 9,830 ரூபா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் 9,830 ரூபா, எஸ்சி எஸ்டி 9,830, எல்லாமே ஒரே ஃபீஸ் தான் சொல்லியிருக்காங்க. பட் எதுக்கும் நீங்கள் வந்து காலேஜில் கேட்டுக்கோங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் 12,650 ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஸ் ஃபீஸ் வந்து 3000 ரூபா. அடுத்து ஜிசி தஞ்சாவூர் 10,265, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து 8,265. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பார்த்தீங்கன்னா 6,765. ஹாஸ்டல் ஃபீஸ் 21,650 ரூபான்னு சொல்கிறாங்க. மாதம் 3000 ரூபா வேணுங்கிறாங்க. திருச்சி 10,045. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ்சி எஸ்டினா 8,415. டிஃப்ரெண்ட் ஏபிள் 6,915. ஹாஸ்டல் ஃபீஸ் 12,200. மெஸ் ஃபீஸ் 3000 வருங்கிறாங்க. திருநெல்வேலி 5,000 சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டலுக்கு 12,000, மாதம் 3000. தேனியில் 10,810 ரூபா. இது பார்த்தீங்கன்னா அடுத்து 8,810 ரூபா, 7,310 ரூபா, 11,750 ரூபா ஹாஸ்டல் ஃபீஸு, 3000 மெஸ் ஃபீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகப்ப செட்டியார் காலேஜ் காரைக்குடி அட்டானமஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 12,415, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ்சி எஸ்டிஏ 10,415, டிஃப்ரெண்ட் ஏபிள் 6,915 ரூபா, ஹாஸ்டலுக்கு 14,000 ரூபா, மாதம் வந்து 3000 வருங்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ். ஸோ இந்த ரீஜினல் கேம்பஸ் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான். சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க அங்கே முடியல அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் இருக்குது, மதுரையில் ஒன்று இருக்குது, திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிலெல்லாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்னில் தான் ஃபீஸ் கட்டணும். அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. யூனிவர்சிட்டி காலேஜ்னாவே நீங்கள் செமஸ்டர் பேட்டர்னில் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். மீதி கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி. எல்லாமே மேக்ஸிமம் அதே மாதிரி தான். அந்த மாதிரி ரீஜனல் கேம்பஸாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி காலேஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன் தான் இருக்குது. சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கு 30,000 ரூபா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் 24,000 ரூபா, எஸ்சி எஸ்டி 24,000 ரூபா. சரிங்களா? அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிளுக்கு 24,000 ரூபா சொல்லியிருக்காங்க. எதுக்கும் நீங்கள் காலேஜில் கேட்டுக்கோங்க. ஹாஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா 16,700 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இங்கே செமஸ்டருக்கு 15,000 மெஸ் ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செமஸ்டருக்கு 15. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடுத்த செமஸ்டர் நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் மாறும் குறையும். ஏன்னா காசு டெபாசிட் இருக்கும், அந்த அட்மிஷன் ஃபீஸ் அண்ட் அதர் சார்ஜஸ்லாம் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணும்போது. சரிங்களா? யூனிவர்சிட்டிக்கு கட்டுற ஃபீஸு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது அடுத்த செமஸ்டர் நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு குறையும். சரிங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ.